ஹலோ, என் பேர் சஞ்சய். எனக்கு 19 வயசாகுது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். காலேஜில் இருக்கும்போது ஸ்டொமக் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக சிவியராக பெயின் ஆக ஆரம்பிச்சது. அந்த பெயின் விடவே இல்லை. பெயின் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சிவியராக இருந்துச்சு. ஸோ அந்த நாள் நைட் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் போய் நான் அட்மிட் ஆகிருந்தேன். ஸ்கேனில் எடுத்து பார்த்துட்டு அப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் 2-3 ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு, இந்த மாதிரி ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது, ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வேறு 2-3 ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய டாக்டர்ஸும் பேசினாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் இந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஸ்டொமக்காகவே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஸ்டார்டிங் எங்களுக்கு பரத் சாருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சார் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி சிடி ஸ்கேன், அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே அந்த மாதிரிலாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சர்ஜரி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெடிக்கேஷனில் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து இன்னொரு 2-3 டாக்டர்ஸ், ரமேஷ் சார், அவங்கெல்லாம் வந்து எங்கூட பேசினாங்க. ரொம்ப நம்பிக்கையாக பேசினாங்க. இந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசினாங்க. இந்த நம்பிக்கை வந்துட்டு எனக்கு இந்த வேறு ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. டாக்டர்ஸ் பேசினது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்ட்டு தான் கிடச்சிது. சரி, அன்றைக்கி நைட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு அட்மிட் ஆயிருந்தேன். ஒன்றா ஸ்டொமக் ஓப்பன், ரேர் கேசஸில் ஸ்டொமக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை மோஸ்ட்டாக லேப்ரோஸ்கோப்பிலேயே முடிக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் சர்ஜரியும் பண்ணாங்க. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. லேப்ரோஸ்கோப்பிலே முடிச்சிட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் லேப்ரோஸ்கோப்பிலே முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரில, மைட் பி வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் ஸ்டொமக் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 13th எனக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. முடிச்சு எனக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. 2 வீக்ஸில் 1 வீக் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். நர்ஸாக இருக்கட்டும், டாக்டர் விசிட்டிங்காக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி இது 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி தான் செக்கப், ரமேஷ் சாருக்கு செக்கப்பும் போயிருந்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி மற்ற ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம ஹோப் கொடுப்பாங்க, நம்பி கொடுப்பாங்க. பர்ஃபெக்டாகவும் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.